அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். 1947 வருஷம் வியாச பூஜை வசந்த கிருஷ்ணாபுரம்ங்கிற இடத்துல பண்ணினா. அது திருக்கோவிலூருக்கு பக்கத்துல இருக்கு. இந்த வசந்த கிருஷ்ணாபுரத்துல வியாச பூஜை பண்ணினதே ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி. அந்த வருஷம் வியாச பூஜை ஆரம்பிக்க போறது. அதாவது இன்னும் நாளைக்கு பொழுது விடிஞ்சா பௌர்ணமி, வியாச பௌர்ணமி அன்னைக்கு காத்தால வியாச பூஜை ஆரம்பிக்கணும். ஆனால் முத நாள் வரைக்கும் பெரியவா எந்த ஊர்ல பண்ண போறான்னே தெரியாது. இது பெரியவாள்கிட்ட ரொம்ப சகஜம். இந்த ஊர்ல பண்ண போறேன், அந்த ஊர்ல பண்ண போறேன், இப்படி அப்படின்லாம் ஒண்ணும் இருக்காது. திடுதிப்புன்னு அங்க வருவா. உடனேயே அமக்களமா அப்படி மயனை கூப்பிட்டு தேவர்களோட சிருஷ்டி மாதிரி எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டும் எல்லாம் பிரமாதமா நடந்துரும். நம்ம ஒரே பிரமாதமா செட்டிங்ஸ் போட்டு பிளான் பண்ணி அப்படி எல்லாம் பண்றதை விட அழகா நடந்துடும் பெரியவா நிமிஷத்துல க்ஷணகாலத்துல பண்றதெல்லாம். அது மாதிரிதான் இந்த வியாச பூஜைக்கும் 47ஆம் வருஷம் வியாச பூஜைக்கும் முத நாள் வரைக்கும் தெரியல. அதுக்கு மேல ஆச்சரியம் என்னன்னா, பெரியவா யாத்திரையில வேற இருந்துட்டு இருக்கா. மேனேஜருக்கெல்லாம் ரொம்ப கவலையா இருக்கு. எல்லாருக்கும் ஜனங்கள்லாம் தரிசனத்துக்கு வருவா. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எந்த ஊர்ல எந்த இடத்துலயும் தெரிஞ்சான்னா ஏற்பாடு பண்ணலாம். ஜனங்கள்லாம் தெரிஞ்சுட்டு வரத்துக்கு சௌரியமா இருக்கும்னா ஒண்ணுமே தெரியல. பெரியவா கேட்டாலும் சொல்லல. அப்படி முதல் நாள் ராத்திரி யாத்திரை நடந்துட்டு இருக்கு. சவாரியில உட்காந்து போயின்னு இருக்கா. சவாரியில உள்ள கதவை மேனால கதவை சாத்தினுட்டா தூங்கின்னு போயின்னு இருக்கா. கூட எல்லாரும் போயின்னு இருக்கா. அப்படி போயின்னு இருக்கிறது ராத்திரி 10 மணி வாக்குல போயின்னு இருக்கிறது ரோட்ல ரெண்டு பக்கம் ரோடு பிரியறது. ஒரு சாலையில போயின்னு இருக்கா. அதுல ரெண்டு பக்கம் ரோடு பிரியறது. அந்த பிரியிற இடத்துக்கிட்ட பெரியவா உள்ளேந்து கதவை தட்டினா நிக்கணும்னு அர்த்தம். நின்னா கதவை திறந்தோன்னு கேட்டா, இந்த ரோடு எங்க போறது, இந்த ரோடு எங்க போறது, யாரையானு விசாரி அப்படின்னா. எங்க விசாரிக்கிறது, ராத்திரி 10 மணிக்கு 11 மணிக்கு ரோட்லயோ கிராமங்கள்ல சஞ்சாரமே இல்லை. சுத்தீவிர கண்ணு கேட்டின வரைக்கும் ஒன்னும் தெரியல. ஊரா பெயரா ஒன்னும் தெரியல. இப்படி இருக்கிறது யார விசாரிக்கிறது அப்படின்னார். கூட பாப்போம், கொஞ்சம் நின்று பார்ப்போம், யாரானு வராளா பார்ப்போம், வந்தா வாழ்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு. பாதி ராத்திரிக்கு யாரு வருவா அப்படி சொல்லிட்டே இருக்குது. ஏதோ பேச்சு குரல் கேட்டது, மனுஷா பேச்சு குரல் கேட்டது. உடனே பெரியவா சொன்னா, ஏதோ பேச்சு குரல் கேட்கறது இல்லை, அதனால யாரோ வரான்னு அர்த்தம், அவ வந்தா வாழ்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா. பேச்சு குரல் கேட்கறது, அவ அந்த இடத்துல நின்னுண்டே பேசுறாளா, இல்ல அவ பேசினே நம்ம கிட்ட தான் வராங்கிறதுக்கு என்ன சாட்சி, இல்ல பேசிண்டே வெளியில எங்கேயான தள்ளி போறாளா எப்படி தெரியும்னா, உடனே பெரியவா அதான் அந்த மேதா விலாசத்தை நினைச்சு நினைச்சு ஆச்சரியப்படாத இருக்க முடியல. பெரியவா சொல்றா, பேச்ச கவனி, அந்த பேச்சு வலுத்துண்டே வந்துன்னா குரல் அவ நம்மளை பார்த்து வரான்னு அர்த்தம், இல்ல தேஞ்சுட்டே போச்சுன்னா நம்மளை விட்டு விலகி போறான்னு அர்த்தம். அதனால கொஞ்சம் அமைதியா பாருன்னா. ராத்திரியோல அப்படியே சைலண்டா இருக்கு. பேச்சு வலுத்துட்டே வருது. அதுக்கு ஏத்தாப்புலயே 2 பேர் தலையில முண்டாசலம் கட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. நமக்கு இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா, பெரியவா என்ன சொன்னா, அந்த இடத்துல நிறுத்தி யாரானும் வந்தா விசாரி அப்படின்னா, நம்மளோட அஜ்ஞானம் இந்த பாதுராத்துல யாரு ரோட்ல இந்த ரோட்ல வரப்போறா அப்படின்னு தான் தோன்றது. ஆனா பெரியவா சொன்னதுக்கு ஏத்தாப்புல சங்கல்பம், உடனே யாரோ 2 பேர் வரா. வந்தா அவள்கிட்ட கேட்டா, அப்பா இந்த ரோடு வலது பக்கம் போற ரோடு எங்க போறது, இடது பக்கம் போற ரோடு எங்க போறது அப்படின்னு கேட்டா, சொன்னா ரெண்டும் திருக்கோவிலூர் போறது. ஆனா வலது பக்கம் ரோடால போனாக்க நடுப்புற 3-4 கிராமம் வரும், கொஞ்சம் சுத்திண்டு போகும். இடது பக்கமா போனா நேர திருக்கோவிலூர் போயிடலாம். அதனால சாமி நேர இடது பக்கமா போனா நேர திருக்கோவிலூர் போயிடலாம். அவளவே நினைச்சுட்டு இருக்கா திருக்கோவிலூர் போறாளாக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு அவ போயிட்டா. பெரியவா என்ன பண்ணா, அப்ப வலது பக்கமாவே போலாம் அப்படின்னு. அதாவது எந்த ரோடு வழியால போனா 3-4 கிராமத்தை சுத்திண்டு போகலாமோ அந்த பக்கமா வழியே போலாம்னு சொல்லிட்டு கதவை சாத்தின்னு விட்டா. கண்டினியூ ஆயிடுது, திறந்துன்னு வருது. போனா முதல்ல ஒரு கிராமம் வந்தது. அந்த கிராமமே தூங்கின்னு இருக்கு. 11 மணிக்கு மேல 11:30 மணி இருக்கும். படுத்துன்னு எல்லாரும் அமைதியா இருக்கு. பெரியவா அந்த சத்தத்தோட வந்தாக்க, காமாட்சி மீனாட்சி காசி விசாலாட்சி ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு எல்லாரும் ஏந்துனுட்டா. எல்லாரும் வந்து பெரியவாளை தரிசனம் பண்றா. பெரியவா மேனாவை திறந்தா, எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தா, எல்லாம் ஆச்சு. அந்த ஊருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு உடனே தொடர்றது யாத்திரை. அடுத்த 2வது கிராமம் வந்தது. அங்கேயும் தூங்கி இந்த வாழ எழுப்பி தரிசனம், அவளுக்கெல்லாம் அனுகிரகம். அடுத்தது 3வது கிராமம் வந்தது. இந்த 3வது கிராமம் வந்தோடனே பெரியவா நின்னுட்டு, இந்த ஊர் தலைவர் யாரு அப்படின்னு. இப்பவே மணி 12க்கு மேல ஆயிடுத்து. இந்த ஊர் தலைவர் யாரு அப்படின்னார். உடனே இந்த ஊர் தலைவர் வந்தா பெரியவா சொன்னா, நாளைக்கு பௌர்ணமி, நாம் பண்ற பூஜை சாதுர்மாசியம் வியாச பூஜை,
இந்த ஊர்ல பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டா. இதை கேட்ட உடனே கூட இந்த மேனேஜர் நிர்வாகஸ்தாளுக்குன்னா ஒரே ஒரு சந்தோஷம் வந்துடுது. என்னன்னா இது வரைக்கும் 12 மணி வரைக்கும் நாளைக்கு எங்க பூஜைன்னு தெரியாத இருந்தது. இப்ப பெரியவா எதுவும் இந்த கிராமத்துல பண்ணலான்னு ஒரு அளவுக்கு ஒரு உத்தேசத்துல இருக்காளு. இதுவே ஒரு பெரிய காரியம் தானே. கார்த்தால 6 மணிக்குள்ள மீதி ஏற்பாடு பண்ணிவிடலாமே அப்படிங்கிறது அவருக்கு. ஆனால் அந்த ஊர் ஜனங்கள் அந்த கிராமத்து தலைவர் பிசாத இருந்தார். உடனே பெரியவா கிட்ட, என்னப்பா நான் கேட்கிறேன், இங்க இருக்கலாமா இருக்கக்கூடாதா, இல்ல உனக்கு ஏதாவது நான் இருந்தா அசௌரியமா அப்படின்னு கேட்டா. உடனே அந்த ஆளு அழுதுண்டே சொன்னார், பெரியவாளை எந்தெந்த ஊர்க்காரெல்லாமோ கோடீஸ்வரெல்லாம் வந்து எங்க ஊர்ல வந்து பூஜை பண்ணணும், எங்க ஊர்ல வந்து இருக்கணும், தங்கணும்லாம் சொல்றா, பிரார்த்தனை பண்றா. ஆனா அந்த ஊருக்கெல்லாம் போகாத இந்த ஏழை கிராமத்துக்கு நாங்கெல்லாம் கூப்பிட கூட இல்லை. பெரியவா இங்க வந்து வலிய வியாச பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்றா. இந்த வியாச பூஜை ஒரு இடத்துல பண்ணினா என்ன ஒரு லாபம் அப்படின்னா, ஒரு 2 மாசத்துக்கு அதே இடத்துலயே இருக்கலாம், தங்கதான் ஆகணும், வேற இடம் மாற முடியாது. அதனால முழுசா 2 மாசம் பெரியவாளை நம்ம ஊர்ல வச்சுன்னு அனுபவிக்கலாம். அப்படி ஒரு பாக்கியம். இது வலிய வந்து பெரியவா கேட்கிறா. ஆனா எங்களால வாயார இருக்கட்டும்னு சந்தோஷமா சொல்ல முடியாத சில கஷ்டம் இருக்கு அப்படின்னா. அப்படி என்ன கஷ்டம் அப்படின்னா, இந்த ஊர்ல மழை பெஞ்சு 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு. பூமியெல்லாம் பாளமா வெடிச்சிருக்கு. கிணறு குளம் குட்டையிலேருந்து எல்லாம் வத்தி போயிருக்கு. அதனால நாங்க குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாத சிரமப்பட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற ஒரு ஊர்ல பெரியவா வந்து தங்கினா அவளோட ஆச்சார அனுஷ்டானத்துக்கு எத்தனை தீர்த்த வசதி எல்லாம் வேணும், இத்தனை ஜனங்கள்லாம் வருவா. அதனால தீர்த்தம் இல்லாதனால பெரியவாளை இருங்கோன்னு சொல்ல முடியாத இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. இதுதான் எங்க கஷ்டம். ஆனா எங்களுக்கு பாக்கியம் தான் பெரியவா வந்து வலியை கேட்கறது. ஆனா அப்படி வாயால இருக்கட்டும்னு சொல்ல முடியாத இருக்கும். என்ன பண்றதுன்னு புரியல அப்படின்னு அழுதர். தீர்த்தம் இல்லாதனால பெரியவாளை இருங்கோன்னு சொல்ல முடியாத இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. இதுதான் எங்க கஷ்டம். ஆனா எங்களுக்கு பாக்கியம் தான் பெரியவா வந்து வலியை கேட்கறது. ஆனா அப்படி வாயால இருக்கட்டும்னு சொல்ல முடியாத இருக்கும். என்ன பண்றதுன்னு புரியல அப்படின்னு அழுதர். உடனே பெரியவா, அவ்வளவுதானே, வேற ஒன்னும் கஷ்டம் இல்லையே உனக்கு அப்படின்னு. இந்த ஒரு கஷ்டம் வராதோ. மேனேஜர்லாம் பயந்து போயிட்டார். தண்ணி இல்லாத பார்த்து இருந்து பாதராத்திரிக்கு தண்ணி இல்லாத வீட்டுல வந்து ஊர்ல உட்காந்துட்டு இனிமே 2 மாசத்துக்கு இனிமே மைல் கணக்கா நடந்துன்னு இத்தனை பேருக்கும் தண்ணி தூக்கணும்னா அந்த கஷ்டத்தை வச்சுன்னு நல்ல வேளை இந்த ஊர் வேண்டாம், இங்கேயான தண்ணி உள்ள ஊருக்கு போகலாம் அப்படின்னு அவ நினைக்கிறா. ஆனா பெரியவா என்ன சொல்றா, இது ஒண்ணுதானே அப்படின்ட்டு இங்கேயே வச்சுன்னுலாம் அப்படின்னா அந்த வீட்டு வாசல்லே சவாரி இறக்க சொன்னா. உடனே எல்லாத்தையும் சொன்னா, மணி நேரம் ஆயிடுத்து, எல்லாரும் அவ போய் சித்த ரெஸ்ட் எடுத்துங்கோ, காலங்காரத்தாலே எந்திரு வெடிகாரத்தாலே எந்திரு பார்த்துக்கலாம், மற்ற காரியத்தெல்லாம் என்ன பண்ணாலும் யோஜனை பண்ணிக்கலாம், எல்லாரும் போங்கோ படுத்துங்கோ அப்படின்னுட்டா. பெரிய உத்தரவு எல்லாரும் போயாச்சு. அந்த நடு ரோட்ல அந்த கிராமத்து தலைவர் வீடு, அத வீட்டு வாசல்லே ரோட்ல பெரியவா சவாரினத்துக்கு பெரியவா அதுலயே படுத்துக்கிறேன் அப்படின்னு படுத்துன்னு விட்டா. கோபாலன்னு யாரோ ஒரு கைங்கரியம் பண்றவர், அவர் கூட யாரானும் ஒருத்தர் துணைக்கி கூப்பிட்ட குரலுக்கு படுத்துப்பா, மற்றவெல்லாம் அங்க போய் படுத்துட்டு இருக்கா. அவர் கீழே ஒரு துண்டை விரிச்சு படுத்துட்டு இருக்காரு. ஒரு 1/2 மணி 1 மணி ஆயிருக்கும். எல்லாரும் படுத்துட்ட நடந்து கிடந்து வந்த கலப்பா எல்லாரும் படுத்தணும்னு அப்படியே தூங்கியாச்சு. அப்படி சிரமத்துல அப்படி தூங்கிட்டு இருக்கிற அந்த கோபால்னு மேனா கதவை திறந்து பெரியவா எழுப்பினா. எழுப்பி அவரோ அரை தூக்கத்துல அப்படியே சொக்கி இருக்கிறதே பெரியவா கிட்ட, ஏண்டா கிழக்க கருத்து இருக்கோ அப்படின்னா. பாதி ராத்திரி 12 மணிக்கு மேல கிழக்க கருக்காத என்ன எல்லா இடமும் தான் கருத்திருக்கும். அப்புறம் உடனே நட்சத்திரம் தெரியலையோ அப்படின்னார். அவர் தெரியல போல இருக்கு அப்படின்னார். சில்லுன்னு காத்து வருதோ அப்படின்னார். அடிக்கிறாப்புல இருக்கு அப்படின்னு. மழை வருமோ அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவார், ஏதாவது வானிலை ஆராய்ச்சி மையமா மழை வரும் வராதுன்னு சொல்றதுக்கு. அவர் சொன்னார் தெரியாது அப்படின்னு. சரி சரி உனக்கு தூக்க கலக்கமா இருக்கு, படுத்துக்கோ அப்படின்னா தான் திருப்பி கதவை சாத்தினுட்டா. உடனே இந்த கைங்கரியம் பண்றவர் என்ன பண்ண, நீங்க திருப்பி இங்கேயே படுத்திருந்தோம்னா அடுத்த 1/2 மணி கழிச்சு ஏதானும் எழுப்பி காரியங்கரையும் ஏதானும் கேட்கலாம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார், பக்கத்துல மேல திண்ணையில ஏறி படுத்திருந்தார். அங்கேருந்து குரல் கேட்டுன்னா கூப்பிட்டா வரலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் திண்ணையில ஏறி படுத்துன்னு விட்டார். அவர் அங்க படுத்துனோன்னு அடுத்த 1/4 மணி 1/2 மணியில என்னாச்சு, பெரியவா சொன்னது ஒன்னொன்னா ஆரம்பிச்சுது. சில்லுன்னு காத்து அடிக்க ஆரம்பிச்சது, அப்புறம் வேகமா காத்து அடிக்க ஆரம்பிச்சது, லேசா தூரல் போட ஆரம்பிச்சது, வலுத்துது தூரல். இப்படி பண்ணி ஒரு 3/4 மணியில மழை கொட்ட ஆரம்பிச்சிருத்து. மழைன்னா எப்படின்னார், கிட்டத்தட்ட 1 மணிக்கு இருக்கும், 1:30 மணிக்கு ஆரம்பிச்ச மழை வெடிகாரத்தால 5:30 மணி 6 மணி வரைக்கும் கொட்டி தீத்துதுன்னா 2 மாசம் அந்த ஊரு காயல்ல சேரும் ஜெகதியுமா இருக்கிறாப்புல.
3 வருஷமா 4 வருஷமா பெய்யல, மழை பெய்யலன்னு சொன்ன ஊர்ல இப்படி 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல அப்படி அத்தனை வருஷத்து மழையும் கொட்டி தீத்தாப்புல தீத்துது. ஏரி குளத்திலேருந்து சர்வமும் வெள்ளக்காடா எடுத்து பெரியவா மேனாக்கடியில தண்ணி ஓடுறது. அப்படி இருந்தது. மழை பெஞ்சுது. பொழுது விடிஞ்சதோ இல்லையோ இந்த அதிசயத்தை பார்த்தா அந்த கிராமத்து தலைவர் ஜனங்கள்லாம் ஓடி வந்தது. மடத்து மேனேஜர்னு எல்லாரும் வந்து பெரியவாளோட அந்த மகிமையை தபோ சக்தியை பாராட்டி பெரியவா அந்த ஊருக்கு வருது, இந்த ஜனங்களோட தண்ணி கஷ்டத்தை போக்குறதுன்னு அவ சங்கல்பம் பண்ணிட்டு வலிய வரத்தே. அதுக்கப்புறம் யாரால என்ன பண்ண முடியும்? அப்படி வந்து இருந்து அந்த ஜனங்களோட தண்ணி கஷ்டத்தையும் போக்கி அந்த ஜனங்களுக்கு 2 மாசமும் இருந்து வியாச பூஜை பண்ணி அனுகிரகம் பண்ணின ஊர் தான் இந்த வசந்த கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற இடம். அப்படி ஒரு அதிசயம். அதாவது ரிஷ்யசிங்கர் அப்படின்லாம் புராணத்துல கேட்கிறோம். மழை வரலன்னா அவர் அழிச்சுன்னு வந்தா மழை பெஞ்சிரும் அப்படின்னு. அந்த ரிஷ்யசிங்கரே தான் பெரியவாளும். இது ஏதோ அப்பதான் 47ல தான் நடந்ததுன்னு நினைச்சுக்க வேண்டாம். 1984 வருஷம் பெரியவா இந்த யாத்திரையில வந்துட்டு இருக்கிறதே கர்னூல்ங்கிற இடத்துல இருந்தா. கர்னூல்ல தான் புது பெரியவா பால பெரியவா 2 பேருடையும் சேர்ந்து, அதாவது பெரியவா மகா பெரியவா புது பெரியவாளான ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அப்பதான் பட்டத்துக்கு வந்திருந்த பால சுவாமிகளான ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், இவ 3 பேரும் சேர்ந்து வியாச பூஜை பண்ணினது. அந்த ஊர்லயும் கர்னூல் வியாச பூஜை போதும் அப்படித்தான். 2-3 வருஷமா மழை இல்லாதது பெரியவா அந்த எல்லைக்கு வந்தோடனே மழை கொட்ட ஆரம்பிச்சது. புதுப்பெரியவா அந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்தோடனே இன்னொரு மழை கொட்ட ஆரம்பிச்சது. விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்தோடனே இன்னொரு மழை கொட்ட ஆரம்பிச்சது. இப்படி வருஷக்கணக்கா மழை இல்லாது இப்படி 3 சுவாமிகளும் வந்தோடனே கொட்டி தீத்து ஈத்தாப்புல நதியெல்லாம் வெள்ளமா ஓடுற அளவுக்கு இருந்தது. இப்படி பல இடங்கள்ல அவ போற இடத்துல மழை பெய்யுறது. நாகப்பட்டினத்துல அப்படிதான். நாகப்பட்டினத்துல வியாச பூஜை போதும் மழை இல்லை அப்படின்னு ஊரே வறண்டு இருக்க பெரியவா போனா ஆகாசத்தை நிமிர்ந்து பார்த்தா மழை கொட்ட ஆரம்பிச்சுடுது. இப்படி போற இடத்தெல்லாம் அதிசய மழை அப்படின்லாம் ஒரு யாரையானு பார்க்க முடியும்னா இந்த நூற்றாண்டுலயும் இந்த காலிகாலத்திலையும் பெரியவாளைத்தான் சொல்லலாம். அப்படி 1947 வருஷம் இந்த வியாச பூஜையை சாதுர்மாசியத்தை வசந்த கிருஷ்ணாபுரத்துல பண்ணினா, அதுக்கப்புறம் அதெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு நேர காஞ்சிபுரத்துல காமாட்சிக்கு வெள்ளி ரதம் பண்ணினா. 1947 வருஷம் பிப்ரவரி மாசம் 16ஆம் தேதி தான் காமாட்சிக்கு வெள்ளி ரதம் பண்ணி அம்பாளுக்கு ரதோத்சவம் நடந்தது. இந்த வெள்ளி ரதம் பண்ற பொறுப்பை தர்மரக்ஷாமணிக்கே பாலசுப்ரமணியரோட தலைமையில அவர்கிட்ட பொறுப்பு விட்டுருந்தா. ரொம்ப வெகு சிறப்பா பண்ணி காமாட்சிக்கு வெள்ளி ரதம் பண்ணப்பட்டது. 1947 வருஷம் தான் நாடு சுதந்திரம் அடைஞ்சது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி. அந்த சுதந்திர தினம் அடைஞ்சோடனே அந்த சுதந்திர தினத்துக்காக ஒரு செய்தி கொடுத்தா பெரியவா. ரொம்ப அழகா இருக்கும், மனசை தொடராப்புல இருக்கும். அப்ப பெரியவா சொல்ற, நாடு சுதந்திரம் அடைஞ்சுடுத்தோ, ஆனா இன்னுமே நாம என்ன பண்ணணும்னர், அதை ஒட்டி நாமெல்லாம சுதந்திரம் அடையறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு. இது என்ன சார், நாடு சுதந்திரம் அடைஞ்சு கொடுத்தோம்னா அது நமக்கு இல்லையா? அப்புறம் நாம சுதந்திரம் அடையணும்னா அது என்ன அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. அது நாம சுதந்திரம் அடையிறதுன்னா என்னன்னு, இந்த ஜனன மரணம்ங்கிற இந்த பிறவி சுழல்லேந்து தப்பிச்சுக்கணும். அதாவது மோட்சத்தை அடையணும். அதுதான் நாம அடையிற சுதந்திரம். ஒரு தனி மனிதனுக்கு ஒரு சுதந்திரம்னா என்னன்னு, நமக்கு பந்தமே என்ன, இந்த பந்த பாசம்ங்கிறோம். இந்த பாசத்துக்குள்ளெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கோம். ஜனனம் மரணம், இது புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் அப்படின்னு இந்த சம்சாரத்திலேயே மாட்டின்னு இருக்கோம். இதுல இருந்து வெளியில வர முடியாத, தப்பிச்சுக்க முடியாது, திண்டாடின்னு இருக்குமே. இதுலேருந்து தப்பிச்சுக்கிறது விடுதலை அடையிறது. விடுதலைன்னு தானே சொல்லணும். சால்வேஷன் அப்படிங்கிறோம், மோட்சம் அப்படிங்கிறோம். அந்த மோட்சத்தை அடையணும், சால்வேஷன் விடுதலை அடையணும். அதுதான் பெரிய சுதந்திரம், அதுதான் நித்திய சுதந்திரம். இந்த நாடு சுதந்திரம் கூட இப்போ ஒத்தட்டேந்து சுதந்திரம் அடைஞ்சலாம், இன்னொருத்தர் வந்து அதை ஆக்கிரமிக்கலாம். இன்னொரு காலத்துல சுதந்திரம் அடையலாம், இன்னொரு காலத்துல வந்து யாரான ஆக்கிரமிக்கலாம். ஆனா நாம இந்த விடுதலை அடைஞ்சிட்டோம்னா, இந்த ஜென்ம நிவர்த்தி ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் எதுலயும் மாட்டிக்க மாட்டோம், எதுலயும் எந்த ஆபத்தும் நமக்கு கிடையாது. அதுக்கப்புறம் சாந்தி, அமைதி, ஆனந்தம், பேரானந்தம்ங்கிறோம், பேரின்பம்ங்கிறோம். ஒரு நாடு சுதந்திரம் அடைஞ்சதே நமக்கு இன்பம் அப்படின்னா, நாமே சுதந்திரம் அடைஞ்சிட்டோம்னா பேரின்பம் இல்லையா? அதனால நாம சுதந்திரம் அடையறதுக்கு இந்த சுதந்திரத்தை ஒட்டியே நாம முயற்சி பண்ணணும் அப்படின்னா, அத செய்தியில முக்கியமா அதை ஹைலைட் பண்றா. அதாவது ஆத்ம ஞானம் அடையிறது. நம்ம அறிஞ்சுக்கணும். நாமளே அறிஞ்சுட்டோம்னாலே தான் அது பெரிய விடுதலை.
ரமண மகர்ஷி முதலான மகான்கள்லாம் சொல்றாளே, நான் யாருன்னு விசாரம் பண்ணு, நான் யாருன்னு விசாரம். நாமளே நம்ம தெரிஞ்சுக்காத இருக்குமே. நம்ம உலகத்துல விஞ்ஞானத்துல என்ன பண்ணணும், எல்லாத்தையும் அண்டச்சராச்சரத்துல சர்வத்தையும் தெரிஞ்சுடுறோம், ஆராய்ச்சி பண்றோம், தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம், ஆர்வம் காட்டுறோம். ஆனா நாம யாரு, நமக்குள்ள என்ன இருக்கு, அதோட தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஆர்வம் இல்லை, அதுல கவனம் இல்லை. அதனாலதான் வெளியில பார்த்துட்டே இருக்கிறதுனால உள்ள கவனம் போக மாட்டேங்குது. இந்த மகான்கள்லாம் ரிஷிகள்லாம் குருக்கள்லாம் என்ன சொல்றான்னு, அப்படி வெளியிலேயே பார்த்துட்டு இருக்கிற அந்த திருஷ்டியை உள்ள திருப்பு அப்படின்னு மீரா மாதா சொல்றாளே. மீரா கே பிரபு கிரிதர நாகர உலட்டபையி மோரே நயனனக்கி அப்படின்னு சொல்றா. மலையை குடையாய் தாங்கியே கோகுலம் காத்த கோவிந்தனை அரணமாய் அடையவே அவன் என் பார்வையை உட்புறம் மாற்றி விட்டான் அப்படிங்கிற. நம்மளோட திருஷ்டி முழுக்களும் பகிர்முகமா இருக்கு, வெளிப்பக்கமா இருக்கு. அப்படி இல்லாத நாம உள்ளுக்குள்ள திரும்பணும், நம்மளோட பார்வை உள்ள திரும்பணும். அதுதான் ஆத்ம ஞானம் அப்படின்னு பேரு. அந்த ஆத்ம ஞானம் பண்றதுதான் நிரந்தரமான விடுதலை, அதுதான் மோட்சம், அதுதான் சாயுஜ்யம். அதனால அதுக்கு என்ன பண்ணணும்னு, முதல்ல இந்திரியங்களை வசப்படுத்திக்கணும். நாம இந்திரியங்கள் போற போக்குல போயிட்டு இருக்கோம், இந்திரியங்களை நம்ம வசப்படுத்தணும். அதே மாதிரி இந்த மனசை வசப்படுத்தணும். நாம மனசு போன போக்குல போயிட்டு இருக்கோம், நாம சொல்றபடி மனசு போகணும். இத நினை, பெரிவாள நினை, ஈஸ்வரனை ஸ்மரி, பகவன் நாமாவை சொல்லு அப்படின்னா அது கேட்டுட்டே இருக்கணும். அப்படி வரணும், நாம சொல்றத மனசு கேட்கணும். அதனால அந்த மனசை வசப்படுத்தணும். மனசு வசப்பட்டுட்டாலே இந்திரியங்கள்லாம் வசப்படுத்தி விடலாம். அதுக்கு மேல கோபத்தை அடக்கணும். இந்த கோபத்தை அடக்கி மனசை வசப்படுத்தி இந்திரியங்களை ஜெயிச்சுட்டோம்னாலே அவ்வளவுதான். நாம யாரு, உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுன்னுலாம். அதுக்கு மேல போதுங்கிற திருப்தி இருக்கணும், சந்துஷ்டி இருக்கணும் மனுஷாளுக்கு. நீங்க இன்னைக்கு பார்த்தேன்னா நாட்டுல பொருளாதார பிரச்சனையா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்ன, ஆசை, பேராசை. எத்தனை வந்தாலும் போரும் அப்படிங்கிற ஒரு திருப்தி இல்லாத, நிறைவு இல்லாத இருக்கிறது. பெரியவா அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்றா. அதோ ஏழை ஏழைன்னா ஏதோ காசு பணம் இல்லாதவன் தான் ஏழைன்னு இல்லை. எத்தனை வந்தாலும் இன்னும் போறலன்னு பறந்துட்டே இருக்கானே, அவன் தான் பெரிய ஏழை அப்படிங்கிறா. நமக்கு அப்படித்தானே இருக்கு. எத்தனை கோடீஸ்வராளா இருந்தா கூட, எத்தனை கோடி இருந்தா கூட இன்னும் 100 கோடி இருக்கா, 1000 கோடி வேணும், 1000 கோடி இருக்கா, லட்சம் கோடி வேணும், லட்சம் கோடி இருக்கா, கோடி கோடி வேணும். இதுல தான் நமக்கு கவனம் இருக்கு. அதுக்காக என்ன பண்றோம்னா, எந்த ஒரு தப்பு பண்றதுக்கும் துணிஞ்சிடுறோம். எப்படி பண்ணினாலும் சரி, என்ன ஒரு வழியில குறுக்கு வழியில போனாலும் சரி, நாம எப்படி இல்ல லாபத்தை அடைஞ்சிடணும், அந்த லாபத்தை நாம மட்டுமே அடையணும் அப்படின்னா நாம பேராசைப்படுறோமே, அப்படி இல்லாத இருக்கணும். அதனால சந்துஷ்டி ஏற்படணும், திருப்தி ஏற்படணும். இன்னைக்கும் பாக்குறோம், கோடீஸ்வராளா இருந்தா கூட தூக்கம் வராத விசாரத்தோட ராத்திரியெல்லாம் பரண்டு பிறக்கிறவாளை பாக்குறோம். ஒண்ணுமே இல்லாத அன்னன்னைக்கு கூலி வேலை செஞ்சுட்டு வரத்துல சாப்பிட்டுட்டு இருக்கிறவா கூட பார்த்தேன்னா, பிளாட்ஃபார்ம்ல பார்த்தேன்னா அவ சௌக்கியமா குடும்பத்தோட தூங்கிட்டு இருக்கா. அப்படின்னா இதுல இருந்தே தெரியுது, இந்த வெளியில வர காசு பணத்தினாலேயோ இந்த ஐஸ்வர்யங்களாலேயோ நமக்கு சாந்தம், அமைதி, சந்தோஷம் அப்படிங்கிறது இல்ல. நம்ம மனசை பொறுத்தது. மனசு திருப்தி ஆயிடுத்துனா, சந்துஷ்டி ஆயிடுத்துனா, போரும்னு வந்துடுத்துனா, தமிழ்ல சொல்வாளே, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்வா. பெரிய மருந்து, மகா மருந்து. அதனால போரும்ங்கிறது வேணும், அந்த திருப்தி வரணும். அதுக்குத்தான் இந்த சுதந்திர தின செய்தியில பெரியவா சொல்றா. அப்படி நாம திருப்தியோட வாழணும். அப்படி சுமூகமா ஒத்துமையா இருந்துட்டோம். இந்த நமக்கு திருப்தி வந்துடுச்சுன்னா, போருன்னு வந்துடுச்சுனாலே அடுத்தவாளை பார்த்து நாம பொறாம வராது, பொச்சரிப்பு வராது, அவளோட சண்டை வராது, ஆக்கிரமிப்பு வராது, இதெல்லாம் ஒண்ணுமே வராது. மனசு அடங்கிடும், அதுக்கு மனசு அடங்கிடும். அதைத்தான் இந்த சுதந்திர தின செய்தியில சொல்லி, அப்படி பண்ணினோம்னா நாட்டுக்கு மட்டும் நல்லது இல்லை, வீட்டுக்கு மட்டும் நல்லது இல்லை, இந்த உலகத்துக்கே நல்லது. அதுக்கு எல்லாத்துக்கும் மேல நமக்கே நல்லது. நமக்கு நாம் பண்ணிக்கக்கூடிய நல்லது இந்த ஆத்ம ஞானத்தை அடையிறது, மோட்சத்தை அடையிறதுதான். அதனால இந்த சுதந்திரம் அடைஞ்ச, நாடு சுதந்திரம் அடைஞ்ச இந்த சுப சந்தர்ப்பத்துல நாமெல்லாமும் ஒவ்வொருத்தரும் எப்படி பெரிய மோட்சத்தை அடைய, சுதந்திரத்தை அடைய, பேரின்பத்தை அடையறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு பெருசா ஒரு சுதந்திர தின செய்தி கொடுத்திருந்தா. ஒரு நாட்டுக்குள்ள மூல முடுக்குல இருக்கிற சின்ன சின்ன அந்த ஊர்லயே பார்த்தேன்னாக்க ஏதான 50 வீடு, 10 வீடு, 15 வீடு தான் இருக்கும். அப்பேற்பட்ட குக்கிராமங்கள்லாம் கூட போய் சாதுர்மாசியத்தை பண்ணி ஆயிரக்கணக்கான ஜனங்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணி அப்படி எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா எந்த வசதியும் இருக்காது அங்க.
இப்ப மாதிரி எதனா எலக்ட்ரிசிட்டி இருக்குமா, அது இருக்குமா, இது இருக்குமா, ஒண்ணும் இல்லாத 48 எப்படி இருந்திருக்கும் ஒவ்வொரு கிராமமும். அப்படி இருந்த இடத்தெல்லாம் போய் பெரியவா பண்ணியிருக்கான்னா இதெல்லாம் தானே பெரிய சாதனை. இது மாதிரி யாரால பண்ண முடியும்? பெரியவா ஒத்தராலே தான் பண்ண முடியும். அதுக்கு முதல்ல தைரியம் வேணுமே. தீரன்னா அத்தனை ஆன சேனைகளோட அத்தனை பரிவாரங்களோடையும் போய் இப்பேற்பட்ட சின்ன சின்ன இடங்கள்லாம் இருந்துட்டு பெரியவா அப்படி ஒரு வைபவத்தை காமிச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னா அது பெரியவாளோட சாதனைகள்ல இதெல்லாம் ஒரு அமானுஷ்யமானது. அப்படி இருக்கிறது 1948 வருஷம் தான் ஜனவரி மாசம் 30 ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்தது. என்னன்னா மகாத்மா காந்தி காலமானர். அவர் பிரேயருக்கு போயிட்டு இருக்கிறதே கோட்சேங்கிற ஒரு கைவனால சுடப்பட்டு காலமானர். இந்த செய்தி தேசத்தையே ரொம்ப உலுக்கித்து, உலகத்தையே உலுக்கித்து. அப்படி இருக்கிறதே பெரியவா அதுக்காக ஒரு இரங்கல் செய்தி கொடுத்திருந்தா. அதுல பெரியவா சொல்ற காந்தியோட அவரோட தியாகம், சீலம், குணம் இந்த விசேஷங்கள்லாம் பாராட்டிட்டு 1927 வருஷம் பாலக்காட்டுல நெல்லிச்சேரிங்கிற இடத்துல தன்னை அவர் பார்த்தது, தாங்க 2 பேரும் மீட் பண்ணினது அதெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு அதுல முக்கியமா பெரியவா காந்தியை பத்தி சொல்றதே விமர்சிக்கிறது. அதை சொல்றது என்னன்னா அவரோட ராமநாம பக்தி. இந்த ராம பக்தி அவருக்கு பரிபூர்ணமா இருந்தது. அந்த நாமாவல அப்படி ஒரு மகிமை இருந்தது. அவர் உணர்ந்திருந்தார். அப்படி அவர் சுட்டு போறதை கூட ராம் ராம் ராம்னு தான் சொல்லிட்டு பிராணனை விட்டார். அப்படின்னு பெரியவா ஜீவாத்ம கைங்கரியம் அப்படிங்கிறதுக்கு என்ன பகவான் நாமாவை கேட்டுண்டு சொல்லிண்டே பிராணனை விடணும், அவளுக்கு புனர்ஜென்மா கிடையாது, மோட்சம் அப்படின்னு சொன்னா அப்படின்னா அதை நிதர்சனமா தெரியறாப்புல இந்த காந்தி என்ன பண்ண அந்த ராமநாமத்தில் ஊறிந்ததுனால அது சுட்டு அப்படி ஒரு வழியில கூட எப்படி இருந்தார் ராமநாமாவை சொல்லிட்டு அவர் பிராணனை விட்டார்னா அவருக்கு எப்படி ராமநாமத்து மேல பக்தி இருந்திருக்கணும், அவருக்கு அது உபாசனையா இருந்திருக்கணும் அப்படின்னு இதெல்லாம் பெரியவா சொல்லி அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். அதுக்கு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும். அவருக்கு இஷ்ட தெய்வமான இந்த ராமநாமாவே சொல்லி நாமெல்லாம் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோட்ச தெய்வங்கள்லாம் ஏத்த சொல்லி பெரியவா இந்த காந்தியோட மறைவுக்காக ஒரு இரங்கல் செய்தி கொடுத்தா. அதுக்கப்புறம் தன்னோட யாத்திரையை தொடர்ந்து 1948 வருஷம் மாயவரத்துக்கு வரா. அங்க மாயவரத்தில் இருக்கிறதே தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள்னு பெரிய வித்வான். அவர் பெரியவாளை தரிசனம் பண்ணி 1008 ரூபா அந்த காலத்துல காணிக்கை செலுத்தினர். அப்படி இருக்கிறதே பெரியவா கொச்சி மகாராஜாக்கு தர்சன கலாநிதிங்கிற பட்டத்தை எர்ணாகுளத்துல நடந்த விசேஷ தர்பார்ல கொடுத்து அவளோட பக்திக்காக இந்த சன்மானத்தை பண்ணினா. அப்படி பண்ணி தன்னோட யாத்திரையை மேற்கொண்டு தொடர்ந்துட்டு வர